காமெடி, காதல், டிராமா மட்டுமே நடிச்சிட்டு வந்த சிவகார்த்திகேயன் தற்போது தன்னோட ரூட்டவே மாற்றி முன்னணி நடிகர்களுக்கே டஃப் கொடுக்கிற வகையில நடிச்சிட்டு வராரு. அமரன் படம் 300 கோடிக்கு மேலையும் வசூல் ஈட்டிய நிலையில கனமான கதாபாத்திரங்கள் கொண்ட படங்களை தேடி நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். மற்ற நடிகர்கள் மாதிரி இல்லாம கதையில அதை செய்யணும், இதை செய்யணும், இதை மாத்துங்க அப்படின்னு குடைச்சல் தராம இயக்குனர்களை தேடி இவரே கதை கேட்கிறதாவும் சொல்லப்படுது. மான் கராத்தே படம் வெளியான சமயத்திலேயே AR முருகதாஸ் இயக்கக்கூடிய படத்துல சிவகார்த்திகேயன் கண்டிப்பா நடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அந்த படத்துக்கு அடுத்ததா சிவகார்த்திகேயன் பிஸியான நடிகரா மாறிட்டாரு. மற்றொரு பக்கம் AR முருகதாசுமே விஜய், ரஜினி இவங்களுடைய படங்கள்ல இயக்கறதுல பிஸி ஆகிட்டாரு. இந்த நிலையில அமரன் படத்துல அவர் நடிக்க கமிட் ஆயிருந்த போதே படத்துடைய தலைப்பு இதுதான் அப்படின்னு குறிப்பிடாத சமயத்துல AR முருகதாஸுடைய படத்துல சிவகார்த்திகேயன் நடிக்க தொடங்கி இருந்தாரு. தற்போது மதராசி படத்துடைய டீசர் வெளியாகி பெரிய அளவு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. அதோட இந்த படத்துடைய ஷூட்டிங் முடியறதுக்கு இன்னும் 20 நாட்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. சல்மான் கான் நடிக்கக்கூடிய சிக்காந்தார் படத்தை முருகதாஸ் எடுத்து வரதால மதராசி படத்துடைய படப்பிடிப்பு தள்ளி போயிடுச்சு அப்படின்னும் சொல்லப்படுது. இறுதி சுற்று, சூரரை போற்று படங்கள் மூலியம் இந்தியா சினிமாவில் தலை சிறந்த இயக்குனரா கவனம் பெற்றவங்க தான் சுதா கொங்கரா. இவர் அடுத்ததா இயக்கக்கூடிய படம் புறநானூறு, அதுல சூர்யா நடிக்க போறாரு அப்படின்னு முன்னதாக தகவல் வெளியாகி இருந்துச்சு. ஆனா சூர்யா இந்த கதையில சில மாற்றங்கள் செய்ய சொன்னதால சுதா கொங்கரா ஹீரோவையே மாற்றிட்டாரு அப்படின்னும் பேசு பொருளாகி இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததா 1964 வருடம் தமிழகத்துல நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மைய கருவா வச்சு சுதா கொங்கரா ஒரு கதை எழுதியிருக்காங்க. தற்பொழுது அந்த படத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு வராரு. அமரன் படத்துக்கு அடுத்ததா சிவகார்த்திகேயன் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே அவருக்கு சரவெடியாதான் அமைஞ்சிருக்கு. சுதா கொங்கரா சிவகார்த்திகேயன் காம்போ மிகவுமே பெரிய பிளஸ்ஸாவும் மாறி இருக்கு. இந்த படத்துக்கு பராசக்தி அப்படின்னும் பெயரிடப்பட்டிருக்கு. படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடந்துட்டு வரக்கூடிய நிலையில சிவகார்த்திகேயன் படு சுறுசுறுப்போட படத்துல நடிச்சிட்டு வராரு அப்படின்றது வியப்பா இருக்கிறதாக படக்குழு பாராட்டும் தெரிவிச்சிருக்காங்க. சூர்யா படத்தை தொடர்ந்தே தற்போது சிம்பு நடிக்கிற இந்த படத்துல சிவகார்த்திகேயன் நடிக்க போறதா பேச்சும் அடிப்படுது. என்னப்பா இது, சிவகார்த்திகேயன் வளர்ச்சி அசுரத்தனமா இருக்கிறதா கோலிவுட் வட்டாரங்களும் தெரிவிச்சிட்டு வராங்க. 2018 அப்படின்ற படத்தை இயக்கிய ஜெட் அந்தோனி ஜோசப் சிம்பு கிட்ட ஒரு கதை சொல்லி ஓகேவும் சொல்லி இருந்ததாக சொல்லப்படுது. ஆனா அந்த படத்துக்கான வேலைப்பாடுகள் தள்ளி போயிட்டே இருந்ததால அந்த கதை ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கும் பிடிச்சு போயிடுச்சு. ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கும் அல்வா சாப்பிடுறது போல சிவகார்த்திகேயன் கிட்ட ஏற்கனவே கால் ஷீட் வாங்கி இருக்கிறதால இந்த படத்தை சிவகார்த்திகேயனை வச்சு இயக்க உத்தரவு கிடைச்சிட்டதாகவும் சொல்லப்படுது. பராசக்தி, மதராசி படத்துக்கு அடுத்ததா சிம்பு நடிக்க இருக்கக்கூடிய படத்துல சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்காரு அப்படின்றதும் உறுதியாகிருச்சு. உச்ச நடிகர்கள் நடிக்க இருக்க படத்துல சிவகார்த்திகேயன் உள்ள நுழைஞ்சு ஆட்டத்தை கலைக்காம தனக்கான வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டு வரதாவும் பேச்சு ஒரு பக்கம் அடிப்படுது. இந்த சூழல் இப்படி இருந்தாலுமே கூட இவரோட வளர்ச்சி சிலருக்கு வயிற்றெரிச்சல் தரதாவும் சினிமா வட்டாரத்துல கிசுகிசுக்கப்படுது. இது போல சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.